டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தடு. அந்த மெத்தடில் பார்க்க போகிறோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. லாங் டிவிஷன் மெத்தட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மற்ற டிவிஷன்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? லாங் டிவிஷன் போது சொல்கிறேங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டிவிஷன் எப்படி போடுவோம்? இந்த மெத்தடில் போடுவோம். ஓகேங்களா? அடுத்தது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இது இப்படி போடுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் சம்மந்தமில்லாத ஒரு டிவிஷன் மெத்தடுங்க இது. போடுவோம் பாருங்கள். இந்த டிவிஷன் மெத்தட் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும், வேறு எதுக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, இதில் சில ரூல்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். 6 ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா 6 ரூல்ஸ்னு பயப்படாதீங்க. ஒவ்வொரு ரூல்ஸாக நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் போட உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரூல் 1, குரூப் த டிஜிட்ஸ். டிஜிட்டை குரூப் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒவ்வொன்றா. இதை படிச்சிடறேன் முதல்ல. ரூல் 2, ஃபைண்ட் த ஃபஸ்ட் டிஜிட். ஃபைண்ட் எ நம்பர் whose square is smaller and equal to first group number. Bring the next pair. Double the quotient. Find the next digit. Right answer. இது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 676 இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை நம்ம போட்டிருக்கோம். ஆனால் லாங் டிவிஷன் மெத்தடை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக முடியும். 3 டிஜிட், 5 டிஜிட், அப்புறம் 6 டிஜிட் நம்பர், அப்புறம் நான் பர்ஃபெக்ட் நம்பர், இப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நடத்துகிறேன். ஓகேங்களா? 676 இது எப்படிங்க லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம்? இங்கே பாருங்கள். 676 இதுக்கு இப்படி போடணுங்க டிவிஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? குரூப் த டிஜிட்ஸ். குரூப் த டிஜிட்ஸ்னால் என்னென்னா ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்டாக நம்ம கோடு போடணும் பாருங்கள். இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. இப்போ 3 டிஜிட்ஸ்னால் இது ஓகே. 4 டிஜிட் நம்பர்னால் இது ஃபஸ்ட்டு குரூப்பில் 2 நம்பர் வரும். ஓகேங்களா? ரைட் சைட்லேருந்து தான் போடணும், லெஃப்ட்லேருந்து போடக்கூடாது. ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட், அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது, இது டிஜிட் நம்பர். ஓகேங்களா? குரூப் த டிஜிட்ஸ் போட்டாங்களா? ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு டிஜிட். இந்த 6க்கு ஏற்ற முதல் டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் எ நம்பர் whose square is smaller and equal to first group number. இந்த நம்பருக்குள்ளே அடங்கக்கூடிய, இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இதை விட குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 1 is 1 போடலாம், 2 is 4 போடலாம், 3 is 9 போடலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஆனால் 9 இதை விட அதிகமாகிடுது. ஸோ 2 is 4 தான் இதுக்கு நியரஸ்ட் நம்பர். அப்போ அந்த 2 is 4 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டிஜிட். அது எப்படி போடணும்? இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 போடணுங்க. அப்புறம் 2 2s are 4 எழுதிட்டோங்களா? அப்புறம் வழக்கம் போல் 6 - 4 is 2. இது வரைக்கும் 2வது ரூல்ஸுங்க. ஓகேவா? 3வது பிரிங் த நெக்ஸ்ட் பேர். நெக்ஸ்ட் பேர் மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா தான் எடுப்போம். இதில் மட்டும் 2 பேர் எடுக்கணும். நெக்ஸ்ட் பேர்னால் ஜோடிகள் எடுத்து என்ன ஆகணும்? 7 6 2 7 6ங்களா? பிரிங் த நெக்ஸ்ட் பேர். டபுள் த கோஷன். அப்புறம் இந்த கோஷன் இருக்கு இல்லைங்க, இதை டபுள் பண்ணணும். நல்லா பாருங்கள். 2 × 2 இந்த கோஷன்ட்டை தான் டபுள் பண்ண போகிறோம். 2 × 2 = 4 நீங்கள் எழுதிடணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு நம்பரும். சரி, ஓகே. டபுள் த கோஷன் முடிச்சிட்டோமா? ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டிஜிட். அடுத்த டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இங்கேயும் ஒரு நம்பர் போடணும், இங்கேயும் நம்பர் போடணும். இங்கே போடுற அந்த ஒரு நம்பரோட இங்கே இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக வரணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால், பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருந்தால் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் இதுக்கு நியரஸ்ட்டாக வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 6ஆக முடியணுமா? அப்போ இங்கே ஒரு 6 வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன வரணும்? 1 is 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 1 4 4 போடலாம், இல்லை 6 6 போடலாம். 4 4 போட்டால் 170 அந்த மாதிரி வரும். இப்போ 276 இருக்கா? 6 6 போடுவோம். 6 6 6ஆல் இந்த 46 மல்டிப்ளை பண்ணணுங்க. 6 × 46 that is equal to 6 6 are 36, balance 3, 6 4s are 24 plus 3 is 27. 276 வந்துருச்சுங்களா? 6 6 276 276 minus 276 0. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா 26. ரூட் ஆஃப் 676 = 26. அதாவது ஸ்கொயர் ரூட் 676க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 26 தாங்க ஆன்சர். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுங்களா? புரிஞ்சுதுங்களா இல்லை குழம்பிட்டிங்களா? 2வது போடலாம் வாங்க. 2வது எக்ஸாம்பிள் எங்கே போடலாம்? இங்கே போடலாம்.
69169. ரெண்டாவது எக்ஸாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 69169. ஃபர்ஸ்ட் என்ன? குரூப் த டிஜிட்ஸ். குரூப் த டிஜிட்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் 1 2 3 மொத்தம் 3 நம்பர் வந்துருக்கு. குரூப் த டிஜிட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 6க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 2 2s are 4. Then 6 minus 4 is 2. நெக்ஸ்ட் என்ன எடுத்து எழுதணும்? இது 2 டிஜிட் எடுத்து எழுதணுங்க. நெக்ஸ்ட் பேர் 91. Then bring the next pair போட்டோமா double the quotient. 2 2s are 4. இப்போ இந்த 3 கோடு வந்தால் நமக்கு 3 ஸ்டெப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நியரஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த நியரஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் 44 போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். 44 into 4. 4 4s are 16, பேலன்ஸ் 1. 4 4s 176 தான் வருது. 291 வருது. அப்போ 46 into 6 போடலாம். 6 6 are 36, பேலன்ஸ் 3. 6 4s are 24 plus 20, 276. இப்படி தாங்க போட்டாகணும். 6 6 6 6 are 36, பேலன்ஸ் 3. 6 4s are 24 plus 3 is 27, 276. 291 minus 276 is 15. Then அடுத்த பேர் 69. அப்புறம் டபுள் த குவாஷண்ட் 52. இங்கேயும் ஒரு நம்பர் போடணும். அப்புறம் இந்த ஒரு நம்பரால் இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக வரணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால். இல்லைனா இதுக்கு நியரஸ்டாக வரணும். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால். ஓகே, என்ன நம்பர் போடலாம்? இந்த லாஸ்ட் நம்பர் 3யா? அதனால் நம்ம இங்கே லாஸ்ட் நம்பர் 9. சாரிங்க, லாஸ்ட் நம்பர் 9ஆ? இங்கே 3 போட்டால் கண்டிப்பாக வந்துடும் நான் நம்புகிறேன். 3 போடுங்க, இங்கேயும் 3 போடுங்க. இப்போ என்ன வருது? 3 3s are 9, 3 2s are 6, 3 5s are 15. ஓகே, வந்துடுச்சுங்க. 0. ஸோ ரூட் ஆஃப் 69169 ஈக்குவல் டு 263. புரிஞ்சுதுங்களா? இப்போ 4வது நம்பர் போடலாம். அப்புறம் நான் பர்ஃபெக்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். 4வது இங்கேயே போடுறோம் பாருங்கள். 4th இங்கே போடலாம், வேணாம், கசகசன்னு இருக்குது. 574 56 பாருங்கள். 4வது சம் போடுறோம் பாருங்கள். 574 564. ஃபஸ்ட்டு குரூப் த டிஜிட்ஸ் 64 4 5 5 7. அப்புறம் இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேர் என்ன? 57. 57க்கு நியரஸ்ட்டாக போகிற மாதிரி நம்ம என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 6 6 are 36, 7 7s are 49, 8 8s are 64. இப்போ 7 தான் போட முடியும். 7 7s are 49. 57ல் 49 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 8. சரிங்களா? 17 9 8. ஓகே, நெக்ஸ்ட் பேர் என்ன? 4 5 45. 7ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும். இந்த நம்பரால் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 845க்கு நியரஸ்ட்டாக வரணும். என்ன நம்பர் போடலாம்? 145 into 5 போட்டு பார்க்கலாம். 5 5s are 25, பேலன்ஸ் 2. 5 4s are 20, 22, பேலன்ஸ் 2. 7 25 வருது. அப்போ 146 போட்டு பார்க்கலாமே. 6 6 are 36, பேலன்ஸ் 3. 6 4s are 24, 27, பேலன்ஸ் 2. 6 1 is 6, 876. 876னால் இதை விட அதிகமாக போயிடுதுங்க. அப்போ இங்கே 5 தான் போடணும். இந்த 5ஆல் தான் 145 மல்டிப்ளை பண்ணி 725. ஸோ பேலன்ஸ் 5ல் 5 போனால் 0, 4ல் 2 பண்ணால் 2, 8ல் 120 வருதுங்களா? 5 இது கரெக்டாக போட்டேன்னா 5 4. ஓகே, அடுத்த பேர் 6 4 64. இந்த கோஷன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 150. அப்புறம் இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும். இந்த இதை மல்டிப்ளை பண்ணால் 12064 வரணும். இங்கே லாஸ்ட் டிஜிட் 4ஆ? இது நல்லா கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஒவ்வொன்றா போட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த லாஸ்ட் டிஜிட் 4ஆ? ஒன்று இங்கே 2 2 போடலாம். ஏன்னா 2 2s are 4 வரணும். அப்படி இல்லைன்னா 8 8 போடலாம். ஸோ 8 8s are 64 வந்தால் தான் 150 வரணும். இது ஒரு ட்ரிக், இங்கே ஞாபகம் வச்சுக்குவாங்க. 8 போடுவோம். 8 8s are 64, பேலன்ஸ் 6. 8 0s 0, 6. 8 5s are 40, பேலன்ஸ் 0, 4.
8 1 is 8 plus 4 is 1 2. ஸோ 0 ஆயிடுச்சிங்களா. ஸோ இது ரஃப் ஒர்க். ரூட் ஆஃப் 574 564 ஈக்குவல் டு 758ங்க. 7 டிஜிட் நம்பர், 8 டிஜிட் நம்பர், 9 டிஜிட் நம்பர், 10 டிஜிட் எவ்வளோ டிஜிட் நம்பர் வேணாலும் லாங் டிவிஷன் மூலமாக சும்மா 5 ஸ்டெப் 4 ஸ்டெப் அதோட முடிச்சிடலாம். புரியுங்களா. இது பாருங்கள் 1 2 3 ஸ்டெப்ஸோடு முடிஞ்சு போச்சு. இப்போ தேர்ட் நம்பர் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இது வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் போடலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் போடலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக போகுதுன்னு பார்க்காதீங்க, ரொம்ப முக்கியமானது கவனிங்க. 1515 ஏற்கனவே செலக்ட் பண்ண நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சரி, இதை வந்து குரூப்பிங் 15 15 இப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா. 15 15 நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 4 4s போட்டால் 16 போயிடும். அப்போ 3 3s are 9. 15ல் 9 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு பேர் எடுத்து எழுதணுங்க. 2 6 15 ஆகுது. 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு நம்பரை போட்டால் வரணும். இப்போ 615 போது இது 6 போது 6 8 ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 8s are 64, balance 6, 8 6 48 plus 54 544. 16 into 9 ட்ரை பண்ணலாம். 9 9s are 81, balance 8, 9 6 are 54 plus 8 is 62, 621 வருது. அப்போ 8 தான் போடணும். கரெக்டுங்களா. 8 8s are 64, balance 6, 8 6 are 48, 48 54. ஓகே, 8 8 போட்டுக்கிட்டாக்க 544 வருதுங்க. 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1, இங்கே போரோ பண்ண 11 71ங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வேறு நம்பர் இல்லைன்னா டெசிமல் வருதுன்னு போது 0 0 போடணுங்க. இது போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாயிண்ட் வச்சு ஆகணும். ஓகேங்களா. புரியுதுங்களா இல்லையா. பாயிண்ட் வச்சு ஆகணும். இப்போ 38 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 76. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணுங்க. இங்கே 710 போது 768 into 8 8 போடலாமா. இங்கே 8 இங்கே 8 போட்டு பார்க்கலாமா. 8 8s are 64, balance 6, 8 6 are 48, 654, balance 5, 8 7s are 56 plus 5 is 61. அப்போ 769 into 9 போடுவோம். 9 9s are 81, balance 8, 9 6 are 54, 8 62, balance 6, 9 7s are 63 plus 69. ஓகே, 38.96921. இங்கே சம் நம்பர் வருது. ஓகேங்களா. அந்த நம்பர் விட்டுருங்க. இப்போ நமக்கு ரூட் ஆஃப் 1515 இதுக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு. 38.9 தான் டெசிமல். இது வந்து நான் ஸ்கொயர் நம்பர். புரிஞ்சுதுங்களா. சொல்லி கொடுக்குற எனக்கே டயர்டாகுது, கவனிக்க உங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப போட்டு போனது தான் தம்ப்நெயிலில் திரும்ப திரும்ப போடுங்க, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி கொடுத்த இந்த லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லபடியாக புரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ்.